இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுகிறது. ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன அதிரடியான அறிவிப்பால் ஒட்டுமொத்த அதிமுகவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் மிகப்பெரிய ஒரு இடி விழுந்து விட்டது என்றே நாம் கூறலாம். காரணம், இரட்டை இலை சின்னம் முடக்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் உறுதியாக இரட்டை இலை சின்னத்தில் நான் போட்டியிடுவேன். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தால் நிச்சயமாக இரட்டை இலை முடக்குவதற்கு நான் முயற்சியும் செய்வேன். ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியை தழுவி அதிமுகவின் பெயரை கெட்டுவிட ஒருபோதும் நான் விடமாட்டேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது கூறிய செய்திதான் வைரலாக பரவி வருகிறது. ஒருபோதும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வரலாறு காணாத தோல்வி அடைந்தது போல் நாடாளுமன்ற தேர்தலிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வரலாறு காணாத தோல்வியை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். ஒன்று இரட்டை இலை சின்னத்தில் நான் போட்டியிடுவேன், இல்லை என்றால் அதை முடக்குவதற்கான முயற்சியில் ஈடுவேன் என்று தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களுக்குமே இது அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், நாடாளுமன்ற தேர்தல் என்பது 40 தொகுதிகளை கொண்டது. இதில் குறிப்பாக 2014ஆம் ஆண்டு நாம் கணக்கில் எடுத்து பார்க்கும் பொழுது புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் 40 தொகுதிகளிலும் போட்டியிட்டு 27 தொகுதிகளில் வெற்றியடைந்தார். அதே நிலைமை தற்பொழுது 2024ஆம் ஆண்டு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சிறு கூட்டணிகளுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்படாமல் எடப்பாடி பழனிசாமியை 40 தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாகவும் ஓபிஎஸ் அவர்கள் இல்லாத அதிமுக 2024ஆம் ஆண்டு முதல் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கப் போகிறது. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதி பங்கீடு பற்றியான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில்தான் இரட்டை இலை சின்னம் முடக்குவதற்கான ஏற்பாடுகளை ஓபிஎஸ் அவர்கள் செய்து வருகிறார். இன்னும் ஒரு வாரத்திற்குள் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுமா என்பது தெரிய வரும். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை முடக்கலாமா அல்லது ஓபிஎஸ் அவர்களுக்கு விட்டுக் கொடுக்கலாமா எடப்பாடி பழனிசாமி என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.